வணக்கம், உங்களுடன் லதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட வர்க்கு. ஆல்ரெடி க வர்க்கு, ச வர்க்கு பார்த்தாச்சு. இப்ப ட வர்க்கு. ட, 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 ந. அடுத்து த வர்க்கு. த, 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 ந. அடுத்து ப வர்க்கு. ப, 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 ம. இந்த மூணு வர்க்கு மட்டும் இந்த வீடியோல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். உச்சரிக்கிற முறை தெரியும், எழுதுற முறையும் தெரியும். ஜஸ்ட் ரிவிஷன். இத சேர்ந்து இது வரைக்கும் பார்த்திருக்கோம். க, 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 ங. ச, ச, ஜ, ஜ, ஞ. ட, 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 ந. த, 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 ந. ப, 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 ம. எந்த எழுத்துக்கு அடுத்து எந்த எழுத்து வரணும், எந்த வரிசைக்கு அடுத்து எந்த வரிசை வரணும், இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இந்த ம எழுத்து வரைக்கும் இந்த ஸ்பர்ஷ் வியஞ்சன் நமக்கு நல்ல அறிமுகமாயாச்சு. இப்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அடுத்து வார்த்தைங்களை எப்படி படிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அதுல டைட்டில் ஷிரோரேகா எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி உயிரெழுத்து நம்ம வவல்ஸ் சொல்றோம் இங்கிலீஷ்ல, ஹிந்தியில த ஸ்வர்னு சொல்றோம். இந்த ரெண்டு எழுத்துக்களை எப்படி படிக்கிறதுன்றத பார்க்கலாம். அதாவது நம்ம க லெட்டர்னுடைய ஃபர்ஸ்ட் ஒரு அன்னைக்கு நாம பார்த்தோம். அடுத்து இப்ப இந்த ச லெட்டர் பார்க்கலாம். ச, சா, சி, சி, சோ, சோ, ஸ்ரீ, चे, चै, चो, चौ, चम, चह. இப்ப இந்த ரோ எதுக்கு எழுதுனா அப்படின்னா எழுத்துக்களை எப்படி நம்ம சேர்க்கிறோம். ச பிளஸ் ஆ சா, ச பிளஸ் இ சி, ச பிளஸ் இ சி, ச பிளஸ் உ குறியீடுகளை சேர்க்கும் போது உச்சரிப்பு எப்படி? இச்சு பிளஸ் உ சு, இச்சு பிளஸ் உ சு, இச் பிளஸ் ரி சி, இச்சு பிளஸ் ஏ சே. இந்த லெட்டருக்கு பாருங்க. அதாவது இச்சு பிளஸ் ஐ சை, இச் பிளஸ் ஓ சோ, இச் பிளஸ் ஆவ் சோ, இச் பிளஸ் அம் சம், ச பிளஸ் அஹ சஹ. அவ்வளவுதான். இப்ப இந்த இடம் ப லெட்டர். ப, பா, பி, பி, பு, பு, ப்ரி, பே, பை, போ, பவ், பம், பஹ. இந்த ஆர்டர்ல தினம் ஒரு ஒரு எழுத்துக்களை எழுதி நம்ம அந்த உயிரெழுத்தினுடைய குறியீடுகளை சேர்க்கும் போது நம்ம தமிழ்ல க, கா, கி, கி, குக்கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ இந்த மாதிரி எழுத்துக்களை படிப்போம். அதே மாதிரிதான் ஹிந்திலையும் குறியீடுகள் தெரியும், மெய்யெழுத்து தெரியும். சோ அதை வச்சு நம்ம எப்படி இந்த வரிசைகளை உருவாக்குறதுன்னு நம்ம இப்ப பார்த்தோம். இது தொடர்ந்து பார்க்கும்போது எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் நம்ம பார்க்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பழக்கமானதா மாறிடும். இப்போ டைட்டிலுக்கு வந்துடலாங்க. ஷிரோரேகா. ஷிர் அது எப்படி படிக்கிறோம்னு பாருங்க. இந்த லெட்டர் ரவ பிரிச்சா இர் பிளஸ் அ ர. சோ அ உச்சரிப்பு வரதுனால இத ஷிர அப்படி படிக்கூடாது. ஷிர். இது ஷி, இ. ஷ பிளஸ் இ. இது இந்த லெட்டர் ஷ, இந்த குறியீடு இ. சோ ஷ பிளஸ் இ ஷி, ஷி பிளஸ் ர
ஷிர சொல்லக்கூடாது, ஷிர். இப்ப அடுத்தது பாருங்க, க பிளஸ் ஆ, கா. ர பிளஸ் ஏ, ரே. ரே கா, ரேகா. இப்ப பாருங்க, நம்ம ஹிந்தில டைட்டில் டே 2ல பார்த்தோம் ஷிரோரேகா. இது எப்படி எழுதுது? ஷ இ, இது இ, இது ஷ. ஷ இ ஷி. ர பக்கத்துல ஓ வந்திருக்கு, அதாவது எழுத்துக்கள் இணையும் போது மாற்றம் அடையும். இர் பிளஸ் ஓ, ரோ. ஷி ரோ, ஷிரோ. அடுத்தது ர ஏ, ரே. க ஆ, கா. ஷிரோ ரேகா. அவ்வளவுதான் இந்த எழுத்தை படிக்கிறது. தொடர்ந்து வரும்போது நம்மளுக்கு புரியும். அப்ப இந்த வீடியோல எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்? 3 வர்க்கு இருக்கு, ட வர்க்கு, த வர்க்கு, ப வர்க்கு நம்ம படிச்சோம். அதை எழுதுற முறை, உச்சரிக்கிற முறை, இதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். மத்தத ஜஸ்ட் ஒரு தடவை லிசன் பண்ணா போதும். வர வர பழகும் போது நமக்கு பழக்கமானதா மாறும். நன்றி.